அமைச்சர் சரத் கில்லி சரத் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து பார்த்தா வைரலாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதான் வந்து நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி பயங்கரமாக வைரல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அது இப்போ அப்படியே உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கு. என்னன்றதை பார்ப்பேன். அது சப்போர்ட்டாக சில பேர்லாம் வீடியோலாம் போட்டிருந்தாங்க. என்னன்னா வந்து ஏப்பா அவர் ஒன்று வீட்டில் அடிச்சிருக்கலாம் இல்லை வெளியே அடிச்சிருக்கலாம், ஏன்ப்பா அவங்க பப்ளிக்கில் உட்காந்து ஏன்ப்பா அடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல கேட்டிருந்தாங்க. ப்ராக்டிக்கலி என்னன்னா, இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் வெளில போகிறேன், ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறேன், ஏதாவது ஒரு மேட்ச் பார்க்க போகிறேன், எதாவது பண்ண போகிறேன்னா ஒரு 2 பேரை போட்டு போவோம் மச்சான், வா மச்சான் சும்மா ஃபன் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக இருக்கும் வச்சுங்களேன். அதுதான். ஏன்னா வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கே தெரியாது அவர் எம்எல்ஏ ஆவாரா இந்த மாதிரி அமைச்சர் ஆவாரா அவருக்கே தெரியாது. ஸோ அப்படி இருக்கப்போ அந்த மாதிரி சூழ்நிலை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதோட ஃபேமிலியோட கூட ஒரு வீடியோ போட்டிருந்தா அதையுமே பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் வேணாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, கொஸ்டின் கேட்குறாங்க கமெண்ட்ல, எப்பா குழந்தைங்கன்னா வந்து ஒரு 3-4 வயசு வரைக்கும் சிறப்பு தானப்பா கொடுப்பாங்க, எப்படி இப்போ வந்து டேப்லெட் கொடுப்பாங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் மாத்திரையே நீங்கள் இப்போ சப்போஸ் நீங்கள் இது பண்ணி கொடுத்தாலும் கூட ஒரு ஃபோனில் வச்சு அந்த ஏடிஎம் கார்டில் வச்சு டக்கு டக்கு டக்குன்னு தட்டி தான் வந்து குழந்தைக்கு கொடுப்பீங்களா அப்படின்ற வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அது வேலிடான பாயிண்டாக தான் இருக்குது. அப்புறம் அந்த வீடியோவில் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து அந்த 500 நோட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேக்கை வச்சு மறைச்சிக்கிட்டு போனவங்க, மாத்திரையை இது பண்ணுறவங்க எதுக்குப்பா மறைச்சிக்கிட்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருதில்ல. ட்ரக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மாராத்தான் வந்து ஓடி இருக்காங்க காலில். இப்போ இந்த வீடியோ வந்து லீக் ஆகி இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது. இப்போ நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணி இன்றைக்கி தான் லீக் ஆகுது, 2 நாளைக்கு முன்னாடியே 3 நாளைக்கு முன்னாடியே லீக் ஆகுது, இன்றைக்கி தான் லீக் ஆகுது. இது என்னன்னா ரூட் மாஃபியாவோட டெக்னிக். ரூட் மாஃபியா அப்படி தான் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு விஷயம் அடைஞ்சுன்னா அதை டைவெர்ட் பண்ணுறதா பண்ணுவாங்க. இதையே எனக்கு தெரிஞ்சு எதிர்கட்சிகள் வந்து இது அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஒரு சின்னதாக ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்த வந்து அப்படியே பெருசாக ஊதி பயங்கர பெருசாக்கி ஒரு மாதிரி வந்து பண்ணி தான் இப்போ வந்து ஆட்சி மாற்றம் நடைபெற்றிருக்குன்றது என்னோட கருத்து. அதே மாதிரி இப்போ நீங்கள் எடுத்த டெக்னிக்ஸு அதே மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணி இப்போ நீங்கள் ஒன்று பண்ணீங்கன்னா அதுக்கு வேறு ஒன்று பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதனால தான் எதிர்வினை வந்து இவ்வளோ வருது. இல்லை ஒரு நார்மலாக ஒரு எதிர்வினையை பண்ணியிருந்தா ஓகே, ஓவராக வந்து ஒரு ப்ளோ பண்ணி ஓவரான விஷயங்கள் பண்ணுறதுனால தான் இப்போ கண்டிப்பாக எதிர்த்தாவ்வளோலாம் கேள்வி தான் கேட்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் செய்ய தான் சொல்லுவாங்க. இது வந்து பதவி விலகல்லாம் இப்போ நடக்காது, அதெல்லாம் ஒன்றும்லாம் கிடையாது. பிளாஸ்ட்டு சூப்பர் அப்படின்ட்டு போயிருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வெளுத்து போடுவேன்.